ஷைனி எப்ரஹாம் ஒரு ஓய்வு பெற்ற இந்திய தடகள வீராங்கனை. முதலாக ஒலிம்பிக்கில் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அரையிறுதிக்கு வந்த முதல் இந்திய பெண் என்ற பெருமையும் இவர்களுக்கு உண்டு. 1986 நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியிலே ஷைனி கலந்து அதிலே நடந்த 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எப்படியாவது இந்தியாவிற்காக ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்கிவிட வேண்டும் என்ற கனவோடு ஓடினார்கள். ஷைனியோட கடுமையான முயற்சி அவங்களை முதல் ஆளா ஓட்டத்தை முடிக்க வைத்தது. கோல்டு மெடல் கிடைக்கப் போகிறது என்று நினைத்து பயங்கர சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் ஷைனியோட சந்தோஷம் சில நிமிடங்கள் கூட நிலைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வெற்றி பெற்றவர்களோடு லிஸ்டில் ஷைனியோட பேர் வரவே இல்லை. அதைவிடவும் பரிதாபமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஷைனி டிஸ்குவாலிஃபைட் ஆக்கப்பட்டு இருந்தார்கள். அதற்கு காரணம் முதல் 200 மீட்டர் முடிகிறப்போ அவர்கள் லேன் மாத்தி ஓடணும் என்பது விதி. ஆனால் ஷைனி சில மீட்டர் முன்னாடியே லேன் மாத்தி ஓடுனதுனால விதியை மீறின காரணத்திற்காக டிஸ்குவாலிஃபைட் செய்யப்பட்டு இருந்தார்கள். ஷைனி இடிஞ்சு போயிட்டாங்க. தன்னுடைய சிறு தவறுனால இந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய கோல்டு மெடல் கிடைக்காமல் போனதை நினைத்து ரொம்பவே அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இந்திய தேசமே தங்கத்தை கடைசி நிமிஷத்தில் கை தவறவிட்ட சோகத்தில் இருந்தார்கள். அன்றைக்கு இரவு ஷைனிக்கு தூக்கமே வரவில்லை. எல்லோரும் வந்து ஆறுதல் படுத்தி பார்த்தார்கள். ஆனால் ஷைனியோட வேதனையை சொல்லி முடியாது. மறுநாள் நடக்கவிருந்த 400 மீட்டர் போட்டிக்காக அவர்களை தயார்படுத்துவதற்காக டாக்டர்ஸ் தூக்க மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்தார்கள். ஆனால் ஷைனி இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள். இருந்தாலும் சோர்ந்து போகாமல் மறுநாள் போட்டியில் கலந்து கொண்டார்கள். கலந்துகிட்டதோடு மட்டுமல்ல, சில்வர் மெடலையும் வாங்கி நமக்கு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார்கள். இந்தியா திரும்புவதற்கு முன்னாடி இன்னொரு கோல்டு மெடலும் வின் பண்ணி அதற்கு பிறகுதான் இந்தியா திரும்பினார்கள். நாமும் நம்முடைய தவறுகளை பிடித்து வைத்துக்கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டே நிற்காமல் அடுத்த வெற்றிக்கான வழியை நோக்கி ஓடுவோமா? தேவ வார்த்தையும் இப்படித்தானே சொல்லுகிறது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருவோம். நமக்கும் கடவுள் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். நம்மோடு சின்ன சின்ன தவறுகளும் தோல்விகளையும் நினைத்து வாழாமல் தொடர்ந்து போராடி பெரிய வெற்றிகளை நாம் பெறுவோமா?